வணக்க மக்களே, நான் உங்கள் முத்து. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முத்துஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சைனீஸ் ஸ்டைல் ஒரு சில்லி சிக்கன் வித் போன் சில்லி சிக்கன் எப்படி செய்வதுன்ட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில்லி சிக்கன் ட்ரைக்கு வித் போன் சிக்கனுங்க 1/2 kg எடுத்துட்டு நல்லா பக்கா கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். வாங்க இதை மேரினேஷன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வைக்கணும். ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 2 பிஞ்சு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்குவோம். சால்ட்டு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா சால்ட்டு தாசி போடக்கூடாதுங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு மைதா ஆட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிக்குவோம். மக்காச்சோள மாவு ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுருவோம். அங்கே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதுலேயே ஆட் பண்ணிவிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கலவை மிக்ஸ் ஆகிட்டு எப்படி இருக்குன்ட்டு. சில்லி சிக்கன் ட்ரை சைனீஸுக்கு இந்த மாதிரி மேரினேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இது ஒரு 1/2 hour இருக்கட்டுங்க. வாங்க இதை எடுத்து தனியாக வச்சுருவோம். பொருட்கள் என்ன தேவைன்ட்டு பார்ப்போம். கேப்சிகம் 2 க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் 3 எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். பச்சை மிளகா சில்லி சிக்கன் ட்ரைன்றதுனால காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணுங்க. அதனால் ஒரு 6-7 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். கார்லிக் வந்துட்டு ஃபைனாகிட்டு சாப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது தைஸாக கட் பண்ணி எடுக்கணுங்க. கட் பண்ணுறது எப்படின்ட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி டைஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்காங்க. பாருங்கள் சில்லி எப்படி இருக்குது, கேப்சிகம் எப்படி இருக்குது, வெங்காயம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி குடமிளகாய் இந்த மாதிரி பாருங்கள். சில்லி எப்படி கட் பண்ணியிருக்கேன். சில்லி சிக்கனுக்கு இந்த மாதிரி. இது 5 ஸ்டார் ரேஞ்சு சில்லி சிக்கனுங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். வீட்டில் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஹோட்டலில் போக வேண்டிய ரெஸ்டாரண்ட் போக வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டிலே அழகாக பண்ணி சாப்பிட்லாம். வாங்க செய்வது எப்படின்ட்டு பார்ப்போம். வாங்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருவோம். கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுருவோம். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சிக்கனை வந்துட்டு எண்ணெயில் பொரிச்சுட்டு எடுக்கணுங்க. கோட்டிங் பண்ண சிக்கனை அவ்வளோ போதும். ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஆட் பண்ணிக்காங்க, போதும். கொஞ்சம் நல்லா சூடாயிட்டு வரட்டுங்க. பாருங்க கோட்டிங் பண்ண சிக்கன் எப்படி இருக்குன்ட்டு. மேரினேஷன் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு 1/2 hour ஊற வைங்க. இந்த மாதிரி நல்லா போட்டு எல்லாத்தையும் கோட்டிங் பண்ணிட்டு. எண்ணெய் சூடாயிட்டு வந்துருச்சு பாருங்க. இப்படி எடுத்து ஒன்னொன்னா இப்படி போடணும். அப்படி வாங்க. இந்த மாதிரி கலர் வந்த பின்னாடி எடுங்க. இது பாச்சுங்க ரெடி. எடுத்துருவோம். எண்ணெய் எடுத்துட்டு சைடில் வச்சுருவோம். வாங்க இதில் ஒரு பேன் வச்சுக்கலாம். வாங்க தேவையான அளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். 1/2 kg சிக்கன் தான், அதனால. வெங்காயம் ஆட் பண்ணிடுவோம். கேப்சிகம் ஆட் பண்ணிடுவோம். சில்லியும் ஆட் பண்ணிடுவோம். கார்லிக்கும் ஆட் பண்ணிடுவோம். நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ஃப்ரை ஆகிட்டு வரணுங்க. இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் விட்டுட்டு பார்ப்போம். ரொம்ப ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சுங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். நல்லா வதங்கி வரணுங்க. இதில் இப்போ லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு சிக்கன் ஸ்டாக், அதாவது கோழி வேக வச்ச சூப்பு தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. கோழி வாங்குறதுக்குள்ளே கடையில் 2 எலும்பு வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே தனியாக வேக வச்சு இதை எடுத்துடுறதுங்க. அதுக்கோசரம் நீங்கள் சிக்கனை போட்டு வேக வைக்கிறது வேண்டாம். கோழியை போட்டு இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். இது வந்து டேஸ்டிங் பவுடர் இல்லாத சில்லி சிக்கனுங்க. இது
டேஸ்டிங் பவுடர் அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. சுகர் வந்துட்டு லைட்டாக ஒரு பிஞ்சு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாருங்க, இவ்வளோ ஆட் பண்ணால் போதும். சோயா சாஸ் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கோட்டட் ஆகிட்டு வரட்டுங்க. அப்புறமா சிக்கன் கோட்டிங் சிக்கனை ஆட் பண்ணுவோம். பாருங்க, இந்த லெவல் வரக்குள்ள இப்போ நாம் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்க சிக்கன் கோட்டிங் சிக்கன் ஆட் பண்ணிக்குவோம். பாருங்க, அப்படியே மிக்ஸ் ஆகிறக்குள்ள பாருங்க, ஆஹா அப்படியே ப்ரௌனிஸ். அவ்வளோதாங்க, இன்னும் 2 நிமிஷத்தில் ஆல்மோஸ்ட் சில்லி சிக்கன் ரெடி. சைனீஸ் ஸ்டைல் சில்லி சிக்கன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்டுங்க. 5 ஸ்டார் லெவலுங்க இது. 5 ஸ்டாரில் இது சேம் கலர், சேம் இது, சேம் மெத்தடு 5 ஸ்டாரில் பண்ணுவார். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. சில்லி சிக்கன் ட்ரை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சில்லி சிக்கன் ட்ரை ரெடி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். செம டேஸ்ட்டாக இருக்குங்க, ஜூஸியாக இருக்குது. வீட்டில் நீங்களும் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க.